ஹாய் மனிதாஸ் அண்ட் மனிதீஸ், வெல்கம் டு முகை அகாடமி. டிஎன் டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான இங்கிலீஷ் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இடியம்ஸ், ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் இந்த மூணையுமே பார்க்கலாங்க. இந்த மூணுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு கிராமர் வைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தென் ஃபர்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஃப்ரேசல் வேர்ப்ஸ்னால் என்ன, அதோட டெஃபினிஷன். எ வேர்ப் combined with a preposition or adverb is called a phrasal verb. என்னங்க சொல்கிறாங்க, ஒரு வெர்பு கூட நம்மளுக்கு ஒரு ப்ரிப்போசிஷன் வேர்ட் சேர்ந்து வந்தது அப்படின்னா அதை தான் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே மேம், எங்களுக்கு வெர்புனா என்னன்னு தெரியும், அது என்ன மேம் ப்ரிப்போசிஷனல் வேர்ட்ஸ் அப்படின்னா? ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். அபவுட், above, across, after, against, இந்த மாதிரி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் எது? அட்டு தெரியும், பட், பை, ஃபார், ஃப்ரம், இன், இன்சைட், இன்டு, லைக், ஆஃப், ஆன், டு, அவுட், ஓவர், டு, அப், வித், இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸுங்க. நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இல்லாமல் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் தாங்க. ஸோ இந்த ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸை ஒரு வெர்பு கூட ஆட் பண்ணி சொல்கிறது தான் ஃப்ரேசல் வெர்ப்ஸ். அவ்வளோதாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. தென் இதுக்கான ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கிவ் அப். கிவ் அப்பில் பாருங்கள், இந்த கிவ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேர்ப் கொடுத்துருக்குறாங்க. இந்த அப் அப்படிங்கிறது தான் இங்கே ப்ரிப்போசிஷன் வேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெர்பும் ப்ளஸ் இந்த வெர்பு கூட இந்த ப்ரிப்போசிஷன் சேர்ந்தனால இது என்னங்க சொல்கிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு ஒன், கிவ் அப். கிவ் அப், இதில் கிவ் அப்படிங்கிறது தாங்க நம்மளுக்கு வெர்பு, அப் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரிப்போசிஷன் வேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கிவ்வும் இந்த வெர்பும் இந்த அப் இந்த ப்ரிப்போசிஷன் வேர்டும் சேர்ந்து கிவ் அப்பாக மாறுறப்ப இதை தான் நம்ம ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிவ் அப் அப்படின்னா என்னங்க? ஸ்டாப் ட்ரையிங் அப்படிங்கிறது இதோட மீனிங். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எப்படிங்க சொல்லலாம்? நெவர் கிவ் அப் யுவர் ட்ரீம்ஸ். உங்களோட கனவை ஒரு நாளும் கைவிட்றாதீங்க. நீங்கள் ஆசிரியராகணும் அல்லது ஒரு அரசு பணிக்கு போகணும்னு நினச்சி படிக்கிறவங்களா இருந்தால் எக்காரணத்தை கொண்டு ஒரு நாள் வர இடைஞ்சலை நினச்சி உங்கள் கனவை கைவிட்றாதீங்க. அதுதாங்க கிவ் அப். தென் நெக்ஸ்ட், லுக் ஆஃப்டர். இதில் லுக் அப்படிங்கிறது தான் நம்மளோட வெர்ப், ஆஃப்டர் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறது ஃப்ரேசல் வேர்ப்ஸ். இந்த லுக் ஆஃப்டரோட மீனிங் என்ன அப்படின்னா டேக் கேர். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஷீ லுக்ஸ் ஆஃப்டர் ஹர் பேபி. அவள் தனது குழந்தையை கவனிக்கிறாள். அவ்வளோதாங்க. லுக் ஆஃப்டர் அப்படின்னா டேக் கேர் பண்ணுறது, கேர் பண்ணுறது. தென் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வேக் அப். இதில் வேக் அப்படிங்கிறது வெர்ப், இந்த அப் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் வேர்ட். ஸோ இந்த வேக்கப்கான மீனிங் என்னங்க? ஸ்டாப் ஸ்லீப்பிங். வேக்கப்னா என்ன? தூங்கி எந்திரிக்கிறது. ஸோ அதை இப்படியும் சொல்கிறாங்க, ஸ்டாப் ஸ்லீப்பிங். அப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொன்னால் என்ன சொல்லலாம்? ஐ வேக் அப் இயர்லி இன் த மார்னிங். நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்? காலையில் நேரமாகவே எழுந்திரிச்சிருவேன். தென் ஃபோர்த் ஒன், டர்ன் ஆன். டர்ன் ஆன்னா என்ன? ஸ்விட்ச் ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க. டர்ன் ஆனா ஒரு இதை மூவ் பண்ணுறது, ஒரு இதை ஆன் பண்ணுறதுன்னு சொல்லலாங்களா? அப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? டர்ன் ஆன் த ஸ்விட்ச், அந்த ஸ்விட்சை போடு அப்படின்னு சொல்கிறது தாங்க டர்ன் ஆன். தென் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், புட் ஆஃப். புட் ஆஃப்னா என்ன? இதில் புட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வெர்ப், ஆஃப் அப்படிங்கிறது தான் ப்ரிப்போசிஷனல் வேர்டு. தென் இந்த புட் ஆஃப் அப்படிங்கிறது போஸ்ட்பான். போஸ்ட்பான்னா என்னங்க? ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்க, அதை தான் போஸ்ட்பான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேசல் வேர்ப்ஸ்க்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வேர்ட்ஸ் இருக்குதுங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் டெய்லியும் ஸ்கூல் புக்ஸ்லேயே நிறையா இருக்குது, இதெல்லாம் எடுத்து பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். தென் நெக்ஸ்ட், இடியம்ஸ்னா என்ன, அதோட டெஃபினிஷன். எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் whose meaning is different from the actual words. என்னங்க சொல்கிறாங்க? எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் whose meaning is different from the actual words. நம்மளுக்கு ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அந்த வேர்ட்ஸ் அந்த சென்டென்ஸை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா
அதுக்கான மீனிங்கை கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுதாங்க இடியம்ஸ். நம்மளுக்கு ஒரு கொடுத்துருக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் அதோட ஒரு மீனிங் நம்மளுக்கு வேறையா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்க்கு பாருங்களேன். பீஸ் ஆஃப் கேக். பீஸ் ஆஃப் கேக்னா நம்ம என்னங்க சொல்லுவோம்? கேக்கை பீஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க, அதை தான் பீஸ் ஆஃப் கேக்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இடியம்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட மீனிங் பாருங்க. பீஸ் ஆஃப் கேக் அப்படிங்கிறது வெரி ஈஸி, ரொம்ப ஈஸியாக இருக்கிறது தான் பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. த டெஸ்ட் வாஸ் அ பீஸ் ஆஃப் கேக். இந்த டெஸ்ட் எப்படிங்க இருந்ததுன்னு சொல்கிறாங்க? ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பீஸ் ஆஃப் கேக்குக்கும் இந்த மீனிங்க்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. இப்படி வரது தாங்க இடியம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, வேறு வழியே இல்லைங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். இது எக்ஸாம்ஸ்க்கு வெரி இம்பார்ட்டண்ட் டாப்பிக்காக இருக்குது. ஸோ இதை மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். மற்றதுனா நம்ம ரூல்ஸ் வச்சு படிச்சிருவோம். அதுக்கெல்லாம் வழி இல்லைங்க. ஸோ படிச்சிருங்க. தென் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2. Once in a blue moon. Once in a blue moon. அதோட மீனிங் என்னங்க சொல்கிறாங்க? வெரி ரேர்லி. ப்ளூ மூணுன்னு ஒன்று இருக்குங்களா? கிடையாது. ஸோ அதை என்ன சொல்கிறாங்க? வெரி ரேர்லி, ரொம்ப அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹி விசிட்ஸ் ஆஸ் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். என்னங்க சொல்கிறாங்க? வெரி ரேர்னு சொல்லிட்டாங்க. அப்போது அவர் எங்களை அரிதாக சந்தித்தார், ரொம்ப ரேராக மீட் பண்ணுறோம் அவரை அப்படின்னு சொல்கிறது தாங்க இந்த ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். அப்போ இந்த ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூனோட மீனிங் என்னங்க? வெரி ரேர் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். தென் நெக்ஸ்ட் ஒன், ஹிட் த புக்ஸ். நம்மளை கேட்டால் என்னங்க சொல்லுவோம்? ஏன்னா மேம் புக்கை நீங்கள் உதைக்க சொல்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. இடியம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹிட் த புக்ஸ் அப்படின்னா அதோட மீனிங்ஸ் என்னங்க? ஸ்டடி ஹார்ட், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹிட் த புக் பிஃபோர் எக்ஸாம்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் என்னங்க பண்ணாங்க? எக்ஸாமுக்கு முன்னாடியே நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து பிரேக் த ஐஸ். பிரேக் த ஐஸ்னா என்னங்க? ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது தான் பிரேக் த ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்படி வச்சுக்கலாங்களா? பிரேக் த ஐஸ்னால் ரொம்ப சைலண்ட்டாக எல்லோரும் இருக்கிறப்ப, ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்க, ஏதாவது பேசுங்கன்னு சொல்லலைங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க பிரேக் த ஐஸ் அப்படிங்கிறது. ஸோ பிரேக் த ஐஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. த டீச்சர் டோல்ட் எ ஜோக் டு பிரேக் த ஐஸ். என்னங்க சொல்கிறாங்க? டீச்சர் ஒரு டிஸ்கஷனோ ஒரு பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜோக் ஒன்று சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க, அவ்வளோதான். தென் அடுத்து ஸ்பில் த பீன்ஸ். ஸ்பில் த பீன்ஸ் இதோட மீனிங் என்னங்க? ரிவீல் சீக்ரெட். மீனிங் என்னங்க? ரிவீல் சீக்ரெட், ரகசியத்தை வெளிப்படுத்துறது, சீக்ரெட்டை வெளியே சொல்றது. ரவி ஸ்பில்டு த பீன்ஸ் ஆக்சிடென்ட்லி. ரவி என்ன பண்ணிட்டான்? தவறுதலா ரகசியத்தை வெளியே சொல்லிட்டான், அவ்வளோதாங்க. இது எதுக்குங்க யூஸ் ஆகும்? நம்ம கோட் வேர்ட் வச்சு பேசுகிறோம் இல்லைங்க, ஒருத்தருக்கு நம்ம பேசுறது புரியக்கூடாது, அந்த மாதிரி கோட் வேர்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த இடியம்ஸ் வச்சு பேசலாங்க, ஒருத்தருக்கும் புரியாது. தென் நெக்ஸ்ட் அண்டர் த வெதர். அண்டர் த வெதர் அப்படின்னா அதோட மீனிங் ஃபீலிங் சிக். என்ன சொல்கிறாங்க? ஐ ஃபீல் அண்டர் த வெதர் டுடே. இதோட மீனிங் என்னங்க? இன்னைக்கு எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்டர் த வெதர் அப்படின்னா ஃபீலிங் சிக், அவ்வளோதாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், எ ஹாட் பொட்டேட்டோ. எ ஹாட் பொட்டேட்டோனா நம்ம என்னங்க சொல்லுவோம்? பொட்டேட்டோ சூடாக இருக்குது, உருளைக்கிழங்கு சூடாக இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. எ ஹாட் பொட்டேட்டோ அப்படின்னா அதோட மீனிங் டிஃபிகல்ட் இஷ்யூ, ஒரு சிக்கலான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஷ்யூ இஸ் எ ஹாட் பொட்டேட்டோ. இந்த விஷயம் ரொம்ப சிக்கலாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறது தாங்க இந்த ஹாட் பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறாங்க. தென் லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். என்னங்க சொல்கிறாங்க? பேக்லேருந்து கேட் வெளியே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா? அப்படி இல்லைங்க. லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னா ரிவீல் சீக்ரெட், ரகசியத்தை ஓப்பன் பண்ணுறது. நம்ம இது ஆல்ரெடி எதுக்குங்க பார்த்தோம்? ஸ்பில் த பீன்ஸுக்கு பார்த்தோம் இல்லைங்க. ஸோ லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னா ரிவீல் சீக்ரெட், ரகசியத்தை வெளிப்படுத்துறது. ஷீ லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். என்னங்க சொல்லலாம்? அந்த ரகசியத்தை அவ வெளியே சொல்லிட்டாப்பா, அந்த ரகசியத்தை அவ வெளியே சொல்லிட்டா, அப்படி யூஸ் பண்ணுறது. தென் நெக்ஸ்ட் ஒன், இன் பிளாக் அண்ட் ஒயிட்.
இன் பிளாக் அண்ட் ஒயிட்னா கருப்பு மற்றும் வெள்ளையா? அப்படி கிடையாதுங்க. இன் பிளாக் அண்ட் ஒயிட்னா எழுத்து வடிவில், இன் ரைட்டிங் அப்படின்னு சொல்றது தாங்க இன் பிளாக் அண்ட் ஒயிட். த ரூல்ஸ் ஆர் இன் பிளாக் அண்ட் ஒயிட். விதிகள் எல்லாமே எப்படி மட்டுங்க இருக்குது? எழுத்து வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் question number 10. burn the midnight oil. burn the midnight oil. இதோட மீனிங் என்னங்க? study or work late night. லேட் நைட், ரொம்ப லேட் நைட் வரைக்கும் என்னங்க பண்றது? படிக்கிறது, இல்ல ரொம்ப நேரம் லேட் நைட் படிச்சுட்டு இருக்கிறது அல்லது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத தான் burn the midnight oil அப்படின்னு சொல்றாங்க. she burned the midnight oil for exams. அவ என்னங்க பண்ணுவா? எக்ஸாம் டைம்ல எக்ஸாமுக்காக நைட் உட்காந்து லேட் நைட் கூட படிச்சுட்டே இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடியம்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து ஃப்ளூக்லலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மஸ்ட் நீங்கள் இது எல்லாமே மனப்பாடம் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய இருக்குங்க ஸ்கூல் புக்ஸில். இது எல்லாமே எக்ஸாம் பக்கமாக வரப்போ நான் உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறேங்க. ஸோ இது நீங்கள் வேறு எங்கே யூஸ் பண்ணலாம்? ஐடியம்ஸை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ இல்லை உங்களுக்கு நெருங்கினவங்க கூடயோ கோட் வேர்ட் வச்சு பேசுறதுக்கு இந்த இடியம்ஸ் தாராளமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ். ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ்னா என்ன? அதோட டெஃபினிஷன். எ ஃப்ரேஸ் பிகினிங் வித் எ ப்ரிப்போசிஷன் இஸ் கால்ட் எ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். என்னங்க சொல்கிறாங்க? ஒரு ஃப்ரேஸ், ஒரு சென்டென்ஸோட ஃபஸ்ட்டு லெட்டர், ஃபஸ்ட்டு வேர்டு, ஒரு சென்டென்ஸோட ஃபஸ்ட்டு வேர்ட் வந்து நம்மளுக்கு ப்ரிப்போசிஷனாக இருக்கும். அந்த ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி வர்றது ஒரு நவுனாக இருக்கும். இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அதை தான் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதில் இன் அப்படிங்கிறது தாங்க ப்ரிப்போசிஷன். பின்னாடி இருக்க த கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது ஒரு நவுன். இதை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது ஆக்சுவல் மீனிங் என்னவோ அந்த மீனிங் அப்படியே வருங்க. நம்ம ஃப்ரேசல் வெர்ப்ஸ்க்கு என்ன பார்த்தோம்? வெர்பு கொடுத்துருப்பாங்க, வெர்பு கூட ஒரு ப்ரிப்போசிஷன் வேர்ட் சேர்ந்து வந்ததுன்னா ஃப்ரேசல் வெர்ப்ஸ். அது ஆக்சுவல் மீனிங்கை கொடுக்காது, அது வேற மீனிங்கை கொடுக்கும். ஸோ நம்ம அதெல்லாமே மனப்பாடம் பண்ணி தான் பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் இடியம்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இடியம்ஸ்க்கு வந்து டோட்டலாகவே அவங்க கொடுத்துருக்கிறது ஒன்றா இருக்கும், அதோட மீனிங் வேற ஒன்றா இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வேற வழியே இல்லை, அதை நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். கோட் வேர்ட் வச்சு யூஸ் பண்ணுற இடத்துலலாம் நம்ம இடியம்ஸ் யூஸ் பண்ணி தாராளமாக நம்ம கான்வர்சேஷனை மேற்கொள்ளலாம். அடுத்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வேர்டோட, ஒரு சென்டென்ஸோட ஃபஸ்ட்டில் ஒரு ப்ரிப்போசிஷன் வேர்ட் வந்துடும், அதுக்கப்புறம் ஒரு நவுன் வந்துடும். இது தாங்க ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஸோ இந்த கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கிறது. தென் நெக்ஸ்ட் அண்டர் த டேபிள். அண்டருங்கிறது ப்ரிப்போசிஷன், த டேபிள் அப்படிங்கிறது நவுன். அண்டர் த டேபிள்னா என்னங்க? டேபிள் கடியில் இருக்கிறது. அடுத்து நியர் த பார்க். நியர் த பார்க்னா பார்க்குக்கு அருகில் இருக்கிறது. ஆக்சுவல் மீனிங் என்னவோ உங்களுக்கு அது அப்படியே வந்துடுங்க, மாறவே மாறாது. அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட் அட் மிட் நைட். அட் ப்ரிப்போசிஷன் வந்துருச்சுங்க. அடுத்து ஆன் த வால். ஆன் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன், வால் அப்படிங்கிறது செவரு. ஸோ ஆன் த வால்னா செவுத்து மேலே. அடுத்து பிஹைண்ட் த டோர். பிஹைண்டுங்கிற ப்ரிப்போசிஷன் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம இப்போ மொத்தமாக 3 பார்த்துருக்கோம். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பார்த்தோம். ஃப்ரேசல் வேர்ப்ஸ்ங்கிறது என்னங்க? ஒரு வெர்பு கூட ஒரு ப்ரிப்போசிஷன் வேர்ட் சேர்ந்து வந்துடும். அப்படி சேர்றப்ப நம்மளுக்கு அது ஆக்சுவல் மீனிங்கை கொடுக்காது, அது வேற ஒரு மீனிங்கை கொடுக்கும். அப்படி இருக்கிறத ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தென் அடுத்து இடியம்ஸ். ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்டோட ஆக்சுவல் மீனிங் வராமல் அந்த வேர்ட்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்கறது தான் இடியம்ஸ். ஸோ இந்த இடியம்ஸ் வந்து நம்ம மஸ்ட் என்னங்க பண்ணணும்? மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். தென் அடுத்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ்னால் என்ன? ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு கொடுக்குற வேர்ட் வந்து ப்ரிப்போசிஷனாக இருக்கும், தென் பின்னாடி வரதெல்லாம் நவுனாக இருக்கும். ஆனால் இது ஆக்சுவல் மீனிங் என்னவோ அதை கொடுத்துரும். அந்த வேர்ட்ஸ் அந்த சென்டென்ஸ்க்கான உண்மையான மீனிங்கை கொடுத்துரும். அவ்வளோதாங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங், கீப் வின்னிங். தேங்க்யூ.